தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதுக்கடுத்த 2 தினங்களில் நகரக்கூடும். இதன் காரணமாக 16ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 16ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று
மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம் 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் சேவலாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஏஆர்ஜி தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசல், திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், மதுரை மாவட்டம் இடையப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், தென்காசி மாவட்டம் கடனா அணை, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மலைமேல்குடி, சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, தேனி மாவட்டம் வைகை அணை, தேனி மாவட்டம் கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மதுரை மாவட்டம் தாண்டியமங்கலம், மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் கொடிமுடியாறு அணை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் கீழ அரசடி, தென்காசி மாவட்டம் கரபாநதி அணை, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் கேவிகேஏடபிள்யூஎஸ், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, மதுரை மாவட்டம் மேலூர், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், தேனி மாவட்டம் சண்முகா நதி, மதுரை மாவட்டம் சாத்தியார், மதுரை மாவட்டம் மேலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் வீரபாண்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தேதிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதிகளில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.